செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்வளம் கிராமத்தில் டாஸ்மாக் கடையில் ஊழியர் மோதிக்கொண்ட விவகாரம் தொடர்பாக 5 பேரை சஸ்பெண்ட் செய்து டாஸ்மாக் நிர்வாகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், டாஸ்மாக் நிர்வாகத்தின் இந்த அதிரடி நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கீழவளம் கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகின்றது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அந்த கடையில் வேலை செய்து வந்த வல்லவன் என்பவர் அவருடன் வேலை செய்யும் சக ஊழியரான பாரதி என்பவர் தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த பாரதி என்பவர் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது சம்பந்தமாக மதுபான கடை ஊழியர் 2 மீதும் மதுராந்தக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கீழவளம் அரசு மதுபான கடையில் பணிபுரிந்து வந்த 4 ஊழியர் மற்றும் மதுபான கடையின் மேற்பார்வையாளர் உட்பட 5 நபர்களையும் டாஸ்மாக் நிர்வாகம் தற்காலிகமாக பணியிடம் நீக்கம் செய்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.